தாவத் வெஜ் பிரியாணி டேஸ்ட் அல்டிமேட் சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஆவி பறக்க பறக்க நல்லா எம்மியாக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெஜ் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மா எக்ஸ்ப்ளோரர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ் வெஜ் பிரியாணி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி செய்கிறேன்ட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ் தான் ஒரு 3 அழகு எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் 3 அழகு அரிசி எடுத்திருந்தேன்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குக்கிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பேன் நல்லா சூடாயிட்டோன்னே 150 கோல்டு வின்னர் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அப்புறமா 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். பட்டை, லொங்கு, ஏலக்காய், ஸ்டார் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தக்காளி பச்சை வாசனை போகணும், ஸோ அதுக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா வெஜிடேபிள்ஸ் போடுங்க. நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இது 4 வெஜிடேபிள்ஸ் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் உங்களுக்கு அந்த வெஜிடேபிள்ஸ்குள்ளே போகும். அதே மாதிரி டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வெஜிடேபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கர்டு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கர்டு போட்டுட்டு பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் வெஜிடேபிள்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது போட்டால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் 3 அழகு அரிசி எடுத்திருந்தேன், ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 அழகு சேர்த்து 5 அழகு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அளவு ஏறவும் கூடாது, குறையவும் கூடாது, கரெக்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ நான் 5 அழகு தண்ணி ஊற்றிருக்கேன்.
இதுவே நார்மல் யூனிட்டி ரைஸ் பாஸ்மதி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் 3னா ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கோங்க. ஸோ 5½ ஆழாக்க தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேக வச்சுருந்தேன் மீல் மேக்கரு, அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என் பசங்களுக்கு மீல் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக மீல் மேக்கரும் போட்டுக்கிட்டேன். தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எடுத்திருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட் சூப்பராக இருக்குது இந்த ரைஸில் செஞ்சாவே. பாருங்கள், ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ரைஸு. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. வெஜிடேபிள்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அரிசி எடுத்து போட்டுடுங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அப்புறமா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறமா தம் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பா ஸ்மெல் இருக்கே, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எம்மியாக இருக்குது. பாருங்கள் அந்த புகை எப்படி வருதுன்ட்டு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.